நாளையோட அக்ரிமெண்ட் முடியுது. அது சந்தோஷமா சொல்லிட்டு போறாரு. அவரோட சந்தோஷத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு போறாரு. அது என்ன சர்ப்ரைஸ் பண்ற விஷயமா இருக்கும்னு ஒரு ஆசை இப்பவும் இருக்கு. ஆனா அந்த டாக்குமெண்ட்ல ஏன் சைன் வாங்கினாரு? சரி விடு, அவரே வந்து சொல்லட்டும். நானே ஏன் குழப்பிக்கணும்? எதுவா இருந்தாலும் நடக்கிறதுன்னு நடக்கும். காவேரி, என்ன பண்ணிருக்கேன்னு பேக் பண்ணலையா? சட்டை புட்டுன்னு எடுத்து வை, எல்லாத்தையும். டைம் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிட்டு போனேன்ல, கிளம்பணும்ல. இவரு விதவையா? எங்க தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா எப்படி? நாளையோடு நீ இந்த வீட்டில் இருந்த நாட்கள் முடிந்து விட்டது. கிளம்பு கிளம்பு. வை வை வை. இவரு நம்ம பிரிவு ஸ்மூத்தா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்காக உனக்கு ஒரு ட்ரீட் கொடுத்து உங்க அம்மா வீட்டுல உன்னை டிராப் பண்ண போறேன். பயப்படாத காவேரி, உங்க வீட்டுல நான் பேசுறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்போ அந்த அக்ரிமெண்ட் இவ்வளவு நாள் வேல்யூ பண்ணிட்டு தான் இருந்தீங்களா? நீங்க என்ன விரும்பலையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. லைஃப் லாங் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும் தானே நினைச்சீங்க? அதனால தானே கான்ட்ராக்ட் பத்தி நான் பேசினாலும் உங்களுக்கு கோவம் வந்துச்சு. பொருளீட்டலும் போர் செய்தலும் நாடு காத்தலும் முதலிய புறத்துறைக்குரிய முறையில் ஆடவர் கல்வி பயின்றனர். மனை வாழ்க்கையினை நடத்தலும் அன்பினால் மன அமைதியை வளர்த்தலும் ஆகிய குடும்ப பணியினை நிகழ்த்துவதற்கு ஏற்ற முறையில் மகளிர் தம் வீட்டிலிருந்தே கல்வி பயின்றனர். அவர்கள் பயின்ற கல்வி வாழ்வாங்கு வாழும் பயனுள்ள கல்வியாய் அமைந்திருந்தது. உலகியற் பொருட்களில் இயல்பினையும் உயிர்களின் உள்ளத்துணர்ச்சிகளையும் உள்ளவாறு உய்த்துணரும் நுண்ணறிவு பெண்களின் தனியுரிமையாகும். சங்ககால தமிழ் மகளிர் இயல், இசை, நாடகம் என்ற முத்துறையிலும் சிறந்த புலமை பெற்று திகழ்ந்தனர். 50ற்கும் குறையாத பெண்பாற் புலவர்கள் பாடிய செய்யுட்கள் சங்க தொகை நூட்களில் காணப்படுகின்றன. கணவனை உணவு முதலியவற்றார் பேணி காத்தலும் அவனது வருவாய்க்கு தக்கபடி ஆரவாரமன்றி நிலையிற் குடும்ப செலவினை அமைத்து கொள்ளுதலும்